வெல்கம் டு குமரி தென்றல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கணவாய் மீன் தொக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சோம்பு இவ்வளோ சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 10 பல்லளவு பூண்டை பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். இப்போ பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு பூண்டு வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா முழுமையாக வதங்கி வரணும். நல்ல ஒரு பொன்னிறமாக வதங்கி வர்றது வரைக்கும் இதை வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துடணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளியை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். இப்போ தக்காளி நல்லா முழுமையாக வதங்கி வந்துட்டு இருக்குது. இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இவ்வளவும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறமா 1/4 கேஜி கணவாய் மீனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்ருக்கிறேன். இப்போ இந்த மீனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம இப்போ சேர்த்துடலாம். அப்புறமா இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். கணவாய் மீன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வரும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி தண்ணி விட்டு வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு நல்லா இதை வேக விட்டுடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கணவாய் மீன் முழுவதுமாக நல்லா வெந்து வந்துட்டுருக்குது. இப்போ இந்த டைமில் இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இவ்வளவும் சேர்த்துட்டு இது 1 நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையான கணவாய் மீன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.